வியூவர்ஸ் வெல்கம் டு வியூ புக். பாலிட்டியில இருந்து டிஎன்பிஎஸ்சில இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு சீரியஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் டாபிக் வைஸ். ஸோ இதுல நம்மளோட 8th வீடியோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளை தான் பார்க்க போறோம். உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, 2ஏக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கனாலுமே இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் குரூப் 4 எக்ஸாம் இப்போ எழுத போறேன், அதுக்கு நான் பாக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்டிருக்கான். ஸோ அதுக்காக நம்ம அவுட் சைட் சோர்ஸை கண்டிப்பா ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகள், அதுக்கான பதில்கள் மற்றும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வரும்பொழுது நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைரக்டா நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ்மே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பற்றி தான் வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்டே வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் பத்தி என்ன புக்ல கொடுத்திருக்காங்கிற கட்டிங்ஸ் உங்களுக்கு இங்க இருக்கு, இதை பார்த்துடுங்க. சோ ஒரு குடியரசுத் தலைவரை நம்ம தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது வந்து பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ இல்ல உள்ளாட்சி அமைப்புகள்லயோ ஊதியம் பெறக்கூடிய பதவியில இருக்கக்கூடாது. அடுத்தது மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான எல்லா தகுதியும் பெற்றிருந்தாதான் குடியரசுத் தலைவரா தேர்தல்ல நிக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த 4 தகுதிகள் தான் முக்கியமானது. அதுக்கடுத்தது ஒரு குடியரசுத் தலைவரை யார் யாரெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது இந்த வாக்காளர் குழுமம் தான். சோ அப்ப இந்த வாக்காளர் குழுமத்துல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், இவங்க மட்டும்தான் இருப்பாங்களான்னா கிடையாது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்திலுமே சட்டமன்றம் இருக்குமா, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் அவங்க. அதுக்கு அடுத்தது யூனியன் டெரிட்டரியில, அதாவது யூனியன் பிரதேசத்திலேயே 2 யூனியன் பிரதேசத்துல சட்டமன்றம் இருக்கு. ஒண்ணு வந்து பாண்டிச்சேரி, இன்னொன்னு டெல்லி. இந்த 2மே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த வாக்காளர் குழுமம். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப டைரக்டா கொஸ்டின் பாருங்க. கீழ் காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்க. அப்ப எது தவறானதுன்னு கேட்டிருக்கான். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும்ங்கிறது சரியானது. எந்தவித லாபகரமான தொழிலும் இல்லாமை அப்படிங்கிறது சரியானது. அவர் தேர்தல் கல்லூரியில் தேர்வு செய்யப்படுகிறார், அதாவது வாக்காளர் குழுமத்தின் மூலமா வந்து தேர்வு செய்யப்படுகிறாருங்கிறதும் சரியானது. ஆனா என்ன தவறானதுன்னா பாராளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது தவறானது. ஏன்னா சட்டமன்றத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அண்ட் யூனியன் பிரதேசங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுமே இதுல பங்கு கொள்வாங்க. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்பவற்றுள் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கு தகுதி கிடையாது அப்படின்றாங்க. எந்த தகுதி தேவையில்லை, எது இதுல கொடுத்திருக்கிறதுல தகுதி இல்லை அப்படின்றாங்க. 35 வயது நிறைவு செய்திருக்க வேண்டும், இது ஒரு முக்கியமான தகுதி. அடுத்தது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்ங்கிறது முக்கியமான தகுதி. ஆதாயம் தரும் பதவி ஏதும் வகிக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தகுதி. அப்ப என்ன முக்கியமான தகுதி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டுமானா கிடையாது. எந்த உறுப்பினராக வேண்டக்கூடிய தகுதியை பெற்றிருக்கணும்னா மக்களவையில உறுப்பினர் ஆகக்கூடிய தகுதியை பெற்றிருக்கணும். ஆனா இங்க மாநிலங்களவைன்னு கொடுத்திருக்காங்க, இது தவறான ஒன்று. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தவறான கூற்றினை காட்டுக. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். இந்திய குடிமகனாக அல்லது குடிமகளாக இருத்தல் வேண்டும், சரியானது. 40 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும்னு கொடுத்திருக்காங்க. ஆனா எத்தனை வயசு இருந்தா போதும்? 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே போதுமானது. ஆனா இங்க 40 வயதுன்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த தவறான கூற்று. ஓகேங்களா? மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? ராஜ்யசபை அப்படின்னா மாநிலங்களவைக்கு எத்தனை பேரை நியமனம் செய்கிறார்னா 12 பேரு. எந்த அடிப்படையிலன்னு உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க. இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணியில சிறந்து விளங்கக்கூடிய 12 நபர்களை வந்து குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிப்பார். அதே மாதிரி 2 நபர்கள் ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து மக்களவையில நியமிப்பார். அதுவுமே போதுமான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு கருதும் பட்சத்துலதான் வந்து நியமிப்பாங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட ஆப்ஷன்ல பாருங்க
2ங்கிறது இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவீங்க 2 நம்பர் அப்படின்னு போட்டுறதுக்கான பாசிபிள் இருக்கு. சோ கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க கொஸ்டின. அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு இருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிற நீதிபதிகளையும் நியமனம் செய்வார். இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கேன் யார் யாரெல்லாம் வந்து நியமனம் செய்யறாரு அப்படின்னுட்டு. இந்த புக்லயே வந்து இதை கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுல என்னன்னா இதுல இல்லாத ஒரு சிலருமே இங்க உயர் ஆணையர்கள்னு கொடுத்திருக்காங்களா. சோ இந்த உயர் ஆணையர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாதவங்களும் இருக்காங்க. சோ அப்ப அவங்க எல்லாம் யாருங்கிறத நீங்க அவுட் சைட் சோர்ஸ்ல தான் பார்க்கணும். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கருத்து. இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவார். அவர் ராணுவ முப்படை தளபதி ஆவார்னு கொடுத்திருக்காங்க. இந்த கருத்து சரியானது. இந்திய குடியரசுத் தலைவர் தான் அரசுடைய செயலாட்சித்துறை தலைவர். அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டாங்கன்னா அது பிரதமர். ஓகேங்களா. அப்ப இங்க அரசின் செயலாட்சித்துறை தலைவர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது சரியானது. காரணம் ராணுவ முப்படை தளபதி ஆவார்ன்றாங்க. ஆனா இந்திய குடியரசுத் தலைவர் தான் ராணுவ முப்படை தளபதி ஆவார். ஆனா இதனாலதான் அதாவது அரசுடைய செயலாட்சி தலைவரா இருக்கிறது வந்து இந்த முப்படை தளபதியா இருக்கிறதுனாலதான் அப்படிங்கிற காரணம்ங்கிறது சரியானது கிடையாது. சோ அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. ஏயின் சரியான விளக்கம் ஆர் அல்ல அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது அப்படின்றாங்க. நம்ம எல்லாருமே பார்க்கறது ஆர்டிகல் 61 படி வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் நடக்கும் அப்படிங்கிறது. ஆனா இங்க பாருங்க எல்லா ஆப்ஷன்லயுமே ஆர்டிகல் 61 இருக்கு. இது எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படிங்கிறது என்னன்னா 56(1)A அப்படிங்கிறதுமே வந்து எதை பத்தி தான் சொல்லியிருக்கோம்னா குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கொடுத்திருப்பாங்கன்னா அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்போட சொல்லப்பட்டிருக்கிறத மீறி செயல்படும் பொழுது அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலமா வந்து 61 கீழே என்னென்ன சொல்லிருக்காங்களோ அந்த வழிமுறைகள்ல வந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கறதுதான் 56(1)லயுமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 75(1) ஆர்டிகல் 75(1)ல தான் இதை குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கூற்று. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார். ஆமா. சோ அமைச்சர்கள் குழு அதாவது பிரதமர் சொல்லக்கூடிய அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார்னு பார்த்தோம். அந்த அமைச்சர்கள் குழு இருக்குல்ல அது மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார். இந்த கூற்று சரியானது. அடுத்தது அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர்கள் அமைச்சர்களை பிரதமர் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாருங்கிறதும் சரியானது. ஆனா இந்த கூற்றுக்கான காரணம் இதுவா அப்படின்னா கிடையாது. அதனால ஏ மற்றும் ஆர் சரியானது. ஏவிற்கான சரியான விளக்கம் ஆர் ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். ஓகேங்களா. உங்களுக்கு புக்லயே கொடுத்திருக்காங்க இது எல்லாமே. நெக்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 72 கீழாக மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இது எப்ப யூஸ் பண்ணலாம்னா ஒருத்தருடைய தண்டனை அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு கருணை மனு தாக்கல் செய்யறாரு. குடியரசுத் தலைவர் கிட்ட கருணை மனு தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா அந்த தண்டனையை குறைக்கலாம் இல்லைன்னா ரத்து செய்யலாம். அது அவருடைய அதிகாரம். ஓகேங்களா. இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா 72. ஓகேங்களா. சோ அப்ப வழக்கு விசாரணை குற்றவாளி என தீர்மானித்தல் மற்றும் தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னர் தான் வந்து இந்த ஆர்டிகல் படி இவர் இந்த பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்ப இதுதான் வந்து சரியானது. ஆப்ஷன் ஏ தான். அடுத்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து இந்த அதிகாரம் படைத்தவர். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். நெருக்கடி காலநிலைகள் அதாவது நெருக்கடி நிலை 352, 356, 360 இந்த சட்டப்பிரிவுகள் படி அறிவிக்கும் பொழுது வந்து அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தப்படும். இத பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா 359ங்கிற ஆர்டிகல். இது உங்களோட புக்ல இல்ல. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 351 சொல்லிருப்பாங்க என்னன்னா 20, 21 தவிர இந்த ஆர்டிகல் தவிர மத்த எல்லா ஆர்டிகளுமே நெருக்கடி நிலையின் பொழுது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா 359 தான்.
நெக்ஸ்ட் ராஜ்யசபையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேலவை தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையுடைய தலைவர். ஓகேங்களா? சோ ராஜ்யசபையின் மேலவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர். ஓகேங்களா? இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78வது சரத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, இதுல முக்கியமா ஒண்ணு சொல்லிருப்பாங்க. அமைச்சரவை குழுவுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பாலமாக விளங்குவர் தான் யாருன்னா இந்த பாரத பிரதமர். சோ அப்ப அமைச்சரவையுடைய அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு யார் தெரிவிப்பாங்க அப்படின்னா இந்த பிரதமருடைய கடமை. பிரதமர் தான் தெரிவிப்பாரு, இது அவருடைய கடமை. சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இந்திய தேர்தல் முறையில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்களுமே வந்து இந்த முறையில தான் தேர்ந்தெடுப்பாங்க. இத பத்தி உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த புக்ல நியூ புக்ல எல்லாம் வந்து உங்களுக்கு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பத்தி கொடுத்திருப்பாங்க. மாநிலங்களவை தலைவர் பத்தியுமே கொடுத்திருப்பாங்க. ஆனா புக்கோட இதுல மாநிலங்களவை பத்தி கொடுக்கும் இடத்துல வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு டைரக்டா குடியரசுத் தலைவருக்கான அந்த இதுல இருக்காது. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவி இடங்கள் காலியாக இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் செயல்படுவாரு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இந்தியால நடந்திருக்கு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வின் போது உச்ச நீதிமன்ற தலைமை தளபதியா இருந்தவர் தான் எம் ஹிதயதுல்லா அப்படிங்கிறவர். சோ இவர் தான் வந்து குடியரசுத் தலைவரா அப்போ நியமிக்கப்பட்டார். உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருந்த நேரத்தில் யார் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம். சோ அப்ப ஹிதயதுல்லா அப்படிங்கிறவருங்கிறது சரியான விடை. சோ அப்ப அதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற போர்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லா புக்லயுமே. சோ அதை பாத்துடுங்க. அடுத்த கொஸ்டின், இது உங்களோட புக்ல இருக்காது. பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கிறது அப்படின்றாங்க. ஆர்டிகல் 74, ஆர்டிகல் 75, ஆர்டிகல் 78 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதுல ஆர்டிகல் 74 என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அமைச்சரவை குழு மற்றும் பிரதமர், அதாவது பிரதமரை உள்ளடக்கிய அந்த அமைச்சரவை குழு குடியரசுத் தலைவருக்கு தேவைப்படும் போது ஆலோசனை வழங்குறதுக்கும் அண்ட் அவருடைய பணிகளை செய்யறதுக்குமே வந்து உதவியா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்கிறது இந்த ஆர்டிகல் 74. அடுத்து வந்து 75 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமிப்பாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதமரை தன்னிச்சையா குடியரசுத் தலைவரால தேர்வு செய்ய முடியாது. எந்த கட்சி வந்து பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறுதோ அந்த கட்சியுடைய தலைவரை தான் வந்து குடியரசுத் தலைவர் பிரதமரா தேர்ந்தெடுப்பாரே தவிர பிரதமர் நினைக்கிற ஒரு பர்சனை வந்து குடியரசுத் தலைவர் நினைக்கிற ஒரு பர்சனை பிரதமரா தேர்ந்தெடுக்க முடியாது. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இத பத்தி சொல்லக்கூடியது இந்த ஆர்டிகல் 75. அடுத்த ஆர்டிகல் 78 அப்படிங்கிறது ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியுடைய உறவுகள் அண்ட் பிரதமருடைய கடமைகளை பத்தி சொல்லக்கூடியது. ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா பிரதமரோட கடமைகள், அதுல முக்கியமான ஒரு கடமை தான் பிரதம அமைச்சர் தான் என்ன குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த 3 ஆர்டிகல் தான் இவங்களுடைய உறவுகளை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து, குடியரசுத் தலைவர் நீக்குதலுக்கு உரிய அறிவிப்பில் கையொப்பமிடும் அவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஏன்னா ஒரு சிலர் வந்து மாத்தி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எத்தனை பேர் கையொப்பமிடுவாங்க அப்படின்னா 1/4 உறுப்பினர்கள் தான் கையொப்பிடுவாங்க. சோ இதுல என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய எந்த ஒரு அவையிலையும், அது மக்களவையா இருக்கலாம் இல்ல மாநிலங்களவை, அதுல இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல 4/1 கையொப்பமிட்டு ஒரு தீர்மானத்தின் மூலமா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கணும். சோ குறைஞ்சபட்சம் 14 நாட்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும்னா அறிவிப்பும் வழங்கியிருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு தீர்மானம் வந்து சபையில விவாதிக்கப்படும் போது, அதாவது இந்த அறிவிப்பு அடுத்ததுக்கு அப்புறமா விவாதிக்கும் பொழுது வந்த உறுப்பினர்கள்ல மொத்த எண்ணிக்கையில 2/3 குறையாத பெரும்பான்மையால நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த தீர்மானம். அப்போ இன்னொரு அவை இருக்குல்ல, 2 அவையில எந்த அவையில இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அந்த அவையை விட்டு இன்னொரு அவையில இருக்கவங்க இதை விசாரணை செய்யப்பட வேண்டும். அந்த அவையால நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா
கையெழுத்திடுறது எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 1/4 தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா 2/3 குறையாத பெரும்பான்மையில நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாதுகாப்பு படையோடைய உயர்தனி ஆணை அதிகாரம் அப்படின்னாவே அது யாருன்னா குடியரசுத் தலைவரிடம் தான் இருக்கும். சோ ஆர்டிகல் 53(2) படி குடியரசுத் தலைவருக்கு தான் இந்த தலைமை தளபதி அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கூட உங்களை கேட்கலாம். அதாவது ராணுவ அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கு ராணுவ அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு கேட்கலாம். 53(2) அப்படிங்கறத சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விதி 359 படி என்ன சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. நெருக்கடி நிலையின் பொழுது 359 தான் சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குங்கிறது. சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இது தெரியாதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட புக்ல இல்ல. 359 குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 359. சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருக்கடி காலம் 352, 356, 360ல நெருக்கடி நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்த இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கண்ட கூற்றுகளை கருதவும் அப்படின்றாங்க. சோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கூற்று கொடுத்திருக்காங்கன்னா, அவர் இந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுகிறார். இவர் மேல்முறையீட்டு நீதிமன்றமால செயல்பட மாட்டார். இவர்கிட்ட ஒரு கருணை மனு தாக்கல் பண்ணலாம், அவ்வளவுதான். சோ மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுகிறார்கள் தவறான கூற்று. அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஒரு குடியரசுத் தலைவரோட அதிகாரம் அப்படிங்கிறது நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டதுதான். நீதிமன்றத்தால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அங்க இல்லைன்னு கொடுத்திருக்கனால இதுவும் தவறான ஒன்று. அடுத்து என்னன்னா, குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் கருணை மனு கொடுக்கலாம், ஆனா அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால நம்ம குறைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் குறைக்கணும்னு கிடையாது, தள்ளுபடி கூட செய்யலாம். ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது சரியான கூற்றுதான் இது. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம் ஆகும். 72 ஆர்டிகல் படி இது இவருடைய சிறப்பு அதிகாரம் தான். ஓகேங்களா? சோ அப்ப 3 மற்றும் 4 சரியானது அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கண்ட கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கூற்று, நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரை இன்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நிதி மசோதா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்துல என்ன பண்ண முடியாது, அறிமுகமே படுத்த முடியாது. சோ அப்ப இந்த கூற்று தவறானது. அடுத்தது, இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சரியானது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2 மற்றும். அடுத்த கொஸ்டின், மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார். யார் மாநிலங்களவை தலைவரா செயல்படுறாரு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. துணை குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவாரு, மாநிலங்களவை உடைய தலைவரா செயல்படுவார். நெக்ஸ்ட், பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, ஆர்டிகல் 74, 75, 78 பார்க்கும்போதே பார்த்தோம். அதாவது பிரதம அமைச்சருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் பத்தி சொல்லக்கூடியதான் இந்த 3 ஆர்டிகல்ஸ். சோ இதுல ஒண்ணுதான் இந்த 78. இந்த 78ல தான் பிரதம அமைச்சருடைய செயல்பாடுகளும் கடமைகளை பத்தி டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுலதான் அந்த இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவை குழுவுக்கும் பாலமா பிரதமர் செயல்படுறாரு அப்படிங்கிறதுமே. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சோ இவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா 25 ஜூலை 1977ல தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் 25 ஜூலை 1982 வரைக்கும் பதவியில இருக்காரு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிமைனிங் இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இங்க கொடுத்திருக்காங்கல்ல, இவர் தான் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர். அடுத்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவங்க இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர். அடுத்தது KR நாராயணன் அவர்கள் என்னன்னா முதல் தலித் குடியரசுத் தலைவர். முதல் தலித் குடியரசுத் தலைவர். இதையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்,
துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது அப்படின்றாங்க. அதாவது துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரா பதவி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்ப அவரை பதவி நீக்கம் செய்ய என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அதே முறையில தான் இவங்களையும் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப அவரோட பொசிஷன்ங்கிறது என்ன, குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது. அப்போ குடியரசுத் தலைவருக்கு என்ன இதுவோ அதேதான். சோ அப்ப இதுதான் வந்து சரியான விடை, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவைகளுள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அக்டோபர் 15, 1931 பிறந்தார் அப்படிங்கிறது சரியானது. இவருக்கு பாரத ரத்னா விருது எப்ப கொடுக்கப்பட்டதுன்னா 1997. இதுவும் சரியானது. 25 ஜூலை 2002 இவர் இந்திய ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுவும் சரியானது. ஆனா 2005 அமைதிக்கான நோபல் பரிசு விருதினை பெற்றார் அப்படிங்கிறது தான் தவறானது. அப்ப இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா ஐயா அவர்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படவே கிடையாது. இவர் எந்த வருஷமுமே வாங்கினது கிடையாது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரம் பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். அதாவது இது என்னன்னா வீட்டோ பவர் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த வீட்டோ பவர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அவுட் சைட் சோர்ஸ் தான் பார்த்தாகணும். ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியாது புக்ல கொடுத்திருக்கிறது, பட் அவுட் சைட் சோர்ஸ்ல உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல், திருப்புதல் கூடும். அதாவது இவருடைய அதிகாரம் படி என்னெல்லாம் பண்ணலாம்னா அவர் வந்து ஒரு மசோதா அவர்கிட்ட வரத வந்து என்ன பண்ணலாம்னா உறுதி செய்யலாம். அதாவது பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்கள் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்ப குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கிடைச்சிச்சு அப்படின்னா அது சட்டமா மாறும், இல்லைன்னா மாறாது. இதுதான் ப்ரொசீஜர். சோ அப்ப இவர் தான் வந்து உறுதி செய்வாரு. இல்ல என்கிட்ட வர மசோதாக்களை வந்து அவர் வந்து என்ன பண்ண முடியும், நிராகரிக்கவும் முடியும். சோ அப்ப இதுவும் சரியானது. அதே மாதிரி அவர்கிட்ட வரக்கூடிய அந்த சட்ட மசோதாவை வந்து என்ன பண்ணலாம்னா திருப்பி அனுப்பலாம். இதுல ஒரு சில கரெக்ஷன்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம். அந்த அதிகாரமும் இவருக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இது சரியானது. இவருடைய அதிகாரத்துல சரியான ஒன்று அப்படின்னா கூற்று 1 வந்து சரியானது. அடுத்தது பாருங்க, பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது அப்படிங்கிறதும் சரியானது. என்ன அப்படின்னா பண மசோதாங்கிறது இவருடைய ஒப்புதல் பேர்ல தான் வந்து பாராளுமன்றத்திலேயே வந்து சமர்ப்பிப்பாங்களே. அதாவது இவர் ஒப்புதல் கொடுத்தாதான் பாராளுமன்றத்துல இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது இவர் வந்து அதை முன்னாடியே நிராகரிச்சிருக்கலாம். கரெக்டா? அப்போ அடுத்து பாராளுமன்றத்துக்கு போயிட்டு அங்க அவைகள்ல இருக்கவங்க சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் அதை இவர் வந்து மறுபடியும் ஒப்புதல் கொடுத்து என்ன பண்ணுவாரு, உறுதி செஞ்சிருவாரு. சோ அப்போ உறுதி செய்யவும் முடியும், நிராகரிக்கவும் கூடும். ஆனா இவரால இதை ரிட்டர்ன் பண்ண முடியாது, திருப்புதல் முடியாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம அவர் பார்த்துட்டு தான் பாராளுமன்றத்துக்கு போகுது. அப்படிங்கும்போது அவரால் அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப இதுவும் சரியானது. அடுத்து என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம், இது அரசியலமைப்பு திருத்தம் மசோதாவை உறுதி செய்தல், நிராகரித்தல் அல்லது திருப்புதல் கூடும் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா தவறான ஒன்று. ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இருக்குல்ல, இதுல இவரால வீட்டோ பவரை யூஸ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரால எந்த ஒரு இதுவுமே இதுல பண்ண முடியாது. உறுதி செய்யவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது, பரிசீலனை பண்றதுக்காக திருப்பி அனுப்பவும் இவரால முடியாது. சோ இது என்ன பண்ணாங்க அப்படின்னா 1971 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அதுபடி அரசியலமைப்புல திருத்தம் செஞ்சா ஒரு மசோதாவை கண்டிப்பா பாராளுமன்றத்தால திருத்தம் செய்யப்படுது, தீர்மானிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கட்டாயமா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியே ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க 1971. சோ அதனால இந்த ஒன்று தவறானது. அப்ப எது சரியானதுன்னா 1 மற்றும் 2 சரியானவை. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? அப்ப இவருக்கு எது மேல வீட்டோ பவர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாதாரண மசோதா மேல இவருக்கு வீட்டோ பவர் இருக்கு. நிதி மசோதாவை வந்து இவரால் என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். அதனால இவருக்கு நிதி மசோதா மேல வீட்டோ பவர் கிடையாது. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மேலையும் இவருக்கு வீட்டோ பவர் கிடையாது. மாநில சட்ட மசோதா மீது இருக்கு, ஆனா இதை வந்து ஆளுநர் மூலியமா தான் இதை பண்ண முடியும் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப 1 மற்றும் 4 தான் வந்து சரியான கூற்றுகள். அடுத்து கீழ்கண்ட கூற்றை கருதவும். ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம்
பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. நம்ம இந்திய அரசியலமைப்புல என்ன இருக்கு? பாராளுமன்ற அரசாங்கம் இருக்கா? அப்ப இது சரியானது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது குடியரசுத் தலைவர். ஆனா அதுவே அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கொடுத்திருந்தா அது பிரதம அமைச்சர். சோ அப்ப பிரதமர் தான் அரசாங்கத்துடைய தலைவர் ஆவார். இதுவும் சரியானது. அப்ப குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. ஏன்னா அரசாங்கத்துடைய தலைவர் யாரு? பிரதமர். அடுத்தது குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர்ன்றாங்க. கிடையாது. பெயரளவுல தான் ஒரு செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர். அப்ப கூற்று 4ம் தவறானது. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அப்ப சரியானது எது? ஆப்ஷன் 1 and 2. சாரி, கூற்று 1 மற்றும் 2. அப்ப அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கி இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வீட்டோ பவர் அப்படிங்கிறது 4. என்னன்னா பாக்கெட் வீட்டோ, அடுத்தது அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ அப்படிங்கிறது தான். ஆனா இந்தியால இந்த குவாலிஃபைடு வீட்டோ அப்படிங்கிறது வழங்கப்படுறது கிடையாது. குவாலிஃபைடு வீட்டோ பவர், அதாவது தகுதி வாய்ந்த தடுப்பாணை அப்படிங்கிறது இந்திய குடியரசுத் தலைவர்களுக்கு வழங்கப்படுறது கிடையாது. இந்திய குடியரசுத் தலைவர்களுக்கு 3 தடுப்பாணை தான் இருக்கு. ஒன்னு பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை. இந்த 3 தான். ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் 1, 2, 3 தான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், எந்த 2 ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எத்தனை வீட்டோ இருக்கு? 3 வீட்டோ இருக்கா? இதுல பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை. இதுல என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். சோ இதுல முழுமையான தடுப்பாணைனா ஒரு சட்டத்தை வந்து பாராளுமன்றத்துல தீர்மானம் பண்ணி அத குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பும் பொழுது குடியரசுத் தலைவர் அந்த சட்ட மசோதாவை முழுமையா நிராகரிக்கிறது தான் வந்து இந்த முழுமையான தடுப்பாணை அப்படின்றாங்க. அதாவது முழுசுமா இது வராது, செல்லாது அப்படின்னு இது பண்றது. ஓகேங்களா? இதுவே இடைநீக்க தடுப்பாணை அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி பாராளுமன்ற ஒப்புதலோட குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் பொழுது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, இதுல ஒரு சில விஷயங்களை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவாரு. அந்த இதுதான் வந்து இங்க இடைநீக்க தடுப்பாணை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாக்கெட் தடுப்பாணை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாராளுமன்றத்துல ஒப்புதல் பெற்று வரக்கூடிய அந்த தீர்மானமாகி வரக்கூடிய அந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம அண்ட் அவரோட நிராகரிப்பையும் சொல்லாம, இந்த மசோதாவை நான் நிராகரிக்கணும்னு சொல்ல மாட்டாரு. அது பத்தி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம கிடப்புல போட்டு வச்சிருவார். அதுதான் வந்து என்னன்னா பாக்கெட் தடுப்பாணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த 2 ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல இருக்க எல்லாமே தப்புதான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முழுமையான ரத்த அதிகாரம் இருக்குல்ல, அப்சல்யூட் வீட்டோ பவரை வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா 1954ல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து 1954ல யூஸ் பண்ணிருப்பாரு. இத எந்த இதுலன்னு பாத்தீங்கன்னா பெப்சு ஒதுக்கீட்டு மசோதால யூஸ் பண்ணிருப்பாரு. அடுத்தது 1991ல இதே முழுமையான ரத்த அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் யாருன்னா ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. இது 1991ல. இது எதுக்காக அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய மசோதா. ஆனா இங்க திருத்தம்னு கொடுத்திருக்கல, இதுல திருத்தம் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய முன்னாடி இருந்த சம்பளம் ஓய்வூதியத்துல ஒரு திருத்தம் பண்ணி இந்த மசோதா இது பண்ணிருப்பாங்க. இந்த திருத்த மசோதாவை தான் வந்து 1991ல முழுமையான ரத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து ரத்து செஞ்சிருப்பாரு. ஆனா இதுல உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம். என்ன அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மேல இவருக்கு வீட்டோ பவர் கிடையாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த வீட்டோ பவர்ங்கிறது சட்ட திருத்த மசோதா மேல கிடையாது, இவரால பிரயோகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா இது என்ன அப்படின்னா, சட்ட திருத்த மசோதாங்கிறது வேற, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ங்கிறது வேற, நார்மல் அமெண்ட்மெண்ட்ங்கிறது வேற. சாதாரண திருத்தம்ங்கிறது மொத்தமா வேற, சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? இது வந்து சாதாரண திருத்தம், அதுதான் இப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன். புரிஞ்சுங்களா? சோ ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இங்க திருத்தம்னு கொடுத்திருக்காங்களே, ஏன் திருத்த மசோதா மேலதான் கண்டிப்பா குடியரசுத் தலைவரால எதுவுமே சொல்ல முடியாதே, கட்டாயமா வந்து அவர் ஒப்புதல் கொடுக்கணுமே, இங்க என்ன வீட்டோ பவர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அது சட்ட திருத்த மசோதாக்கு தான், இது சாதாரண திருத்தம் தான். ஓகேங்களா? சோ ஒரு சில இதை வந்து திருத்தும் பொழுது, சாதாரண சட்டத்தையுமே திருத்தும் பொழுது திருத்தம்னு தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்தது இந்த பாக்கெட் வீட்டோவை யார் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயில் சிங் அப்படிங்கிறவர் தான் 1986ல யூஸ் பண்ணிருப்பாரு.
எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாருன்னா இந்திய அஞ்சல் அலுவலக மசோதாவுக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. திருத்த மசோதால யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ஆனா இங்க கேட்டிருக்கிறது பாக்கெட் வீட்டோ. இதுல வி கிரி மற்றும் ஜெயில் சிங்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஜெயில் சிங் மட்டும்தான் இது வரைக்கும் வந்து பாக்கெட் வீட்டோவை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஆப்ஷனையும் நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா உங்களுக்கு பாக்கெட் வீட்டோக்கு பதிலா அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா, அதாவது முழுமையான ரத்து அதிகாரம்னு கொடுத்திருந்தா நீங்க அந்த ஆப்ஷன் எடுத்திருக்கலாம். சோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்படி கேட்ட கொஸ்டின் வேற மாதிரியும் கேட்கலாம். 1954ல யார் வந்து பாக்கெட் சாரி அப்சல்யூட் வீட்டோ பவரை வந்து யூஸ் பண்ணாங்க, எந்த கேஸ்க்கா எந்த மசோதாக்கு இதா வந்து யூஸ் பண்ணாங்க அப்படியும் கேட்கலாம். சோ இந்த இயர் அப்போ யாரு குடியரசுத் தலைவரா இருந்தாங்க, என்ன மசோதாக்கு யூஸ் பண்ணாங்க, இந்த 3 விஷயங்களையுமே இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், துணை ஜனாதிபதிகள் அதாவது துணை குடியரசுத் தலைவர்கள் சரியான வரிசை தேர்ந்தெடுக்கங்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான வரிசை. இதுல ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறவர் 1962ல இருந்து 67 வரைக்கும் துணை ஜனாதிபதியா இருந்தவர். அதுக்கு அடுத்தது பி.டி. ஜெட்டி அப்படிங்கிறவர் வந்து 1974ல இருந்து 79 வரைக்கும் இருந்தாரு. அதுக்கு அடுத்தது கே.ஆர். நாராயணன் அவர்கள் வந்து 1992ல இருந்து 97 வரைக்கும் இருந்தாரு. பி.எஸ். ஷெகாவத், ஆக்சுவலா தமிழ்ல வந்து ஷெகாவத் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஷெகாவத் அவங்க வந்து 2002ல இருந்து 2007 வரைக்கும் வந்து இவரு துணை ஜனாதிபதியா இருந்திருப்பார். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம். 2002ல யார் வந்து குடியரசுத் தலைவரா அப்ப இருந்திருப்பாரு? அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஓகேங்களா? அவரு குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி. இவர் வந்து ஷெகாவத்ங்கிறவரு துணை ஜனாதிபதியா இருந்தார். இந்த டவுட் யாருக்கா வந்திருக்கும் 2002ன்னு பார்த்த உடனே. நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளை கருதுவோம். தவறான கூற்றை கண்டறிக அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிருக்காங்க? சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது அப்படின்றாங்க. ஆமா, சட்டமன்றம் இயற்றக்கூடிய மசோதாவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒன்னும் ஒப்புதல் கொடுக்கலாம், இல்ல நிராகரிக்கலாம், இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்து பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு சில எல்லைகளையும் கொடுத்திருக்காங்க. அவருக்குன்னு ஒரு சில பவர்ஸையுமே கொடுத்திருக்காங்க. அப்ப இது சரியானது. அடுத்தது, சட்ட உறுப்பு 143ன் கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கும் மசோதா பற்றி உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம். அதாவது வந்து என்னன்னா, இவர் ஒரு சில இந்த 143ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு சில மசோதாக்களை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வச்சிருப்பாரு. அப்படி அந்த நிறுத்தி வச்சிருக்க அந்த மசோதா பத்தி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்ட வந்து ஆலோசனை கேட்கலாம். இந்த மாதிரியும் 1980ல ஒரு இதுல வந்து நடந்துச்சு. ஐ திங்க் ஐநா சபை சட்டம் குறித்துன்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி ஒரு விஷயம் வந்துச்சு. சோ அப்போ வந்து இவர் அந்த மசோதாவை நிறுத்தி வச்சுட்டு உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறமா வந்து செயல்பட்டாரு. ஓகேங்களா? சோ அப்ப இதுவும் சரியானது. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது, பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்காங்க. இதுல என்ன தவறுனா, இந்த ஒரே மாதிரியான அதிகாரம் அப்படிங்கிறதுதான். ஏன்னா பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்ட மசோதாக்கள்ல வந்து என்ன பண்ணலாம்னா, வீட்டோ பவரை இவர் டைரக்டா யூஸ் பண்ண முடியும். இவருக்கு எல்லா அதிகாரமுமே அங்க இருக்கு. ஆனா ஸ்டேட்ல நடக்கக்கூடிய சட்டமன்றங்கள் ஏற்றக்கூடிய மசோதாக்கள் மூலமா இவர் வந்து வீட்டோ பவரை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாதுன்னா கம்ப்ளீட்டானா கிடையாது. ஒரு சில இதுல வந்து யூஸ் பண்ண முடியும். அதையுமே எப்படின்னா, ஆளுநர் வழியா ஆளுநருக்கு பரிந்துரைக்கிறது மூலியமா தான் வந்து யூஸ் பண்ண முடியும். சோ ஒரு சட்டம், அதாவது மாநிலங்கள்ல சட்டமன்றங்கள் ஏற்றக்கூடிய மசோதாக்கள் வந்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு தான் போகும். அங்க அந்த ஆளுநர் என்ன பண்ணலாம்னா, ஒப்புதல் கொடுக்கலாம், நிராகரிக்கலாம், இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம். இல்ல அப்படின்னா இவருக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு இது என்னன்னா, குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு கொண்டு போலாம். ஓகேங்களா? ஆலோசனைக்கு வந்து கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஆனா குடியரசுத் தலைவருக்கு அதெல்லாம் கிடையாது. உறுதி செய்தல், நிராகரித்தல், இல்லைன்னா திருப்புதல், இந்த 3 தான். ஆனா ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் கிட்ட பரிந்துரைக்கிறதுக்கான இது இருக்கு. சோ அப்ப ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்துலதான் இருக்கு. சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய எல்லா மசோதாக்களும் கிடையாது. அப்போ இது தவறான கூற்று. அடுத்தது, பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் கால வரையறையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது அப்படின்றாங்க. ஆக்சுவலா வைத்திருக்க முடியும். அதாவது பாராளுமன்றம் இயற்றக்கூடிய ஒரு மசோதா மேல குடியரசுத் தலைவர் பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் பார்த்தோம்ல, பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்திட்டார் அப்படின்னா எவ்வளவு நாள் அவர் வந்து ஒப்புதல் கொடுக்காம எவ்வளவு நாள் வேணாலும் தள்ளி வச்சிருக்கலாம். ஓகேங்களா? காலவரை இத்தனை நாளுக்குள்ள இதை முடிக்கணும், இத்தனை மாசத்துக்குள்ள முடிக்கணும், இத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு அரசியலமைப்பு சட்டத்துல எதுவுமே கொடுக்கப்படவில்லை. அதனால இவர் கால வரையறையின்றி
அவரால ஒப்புதல் தராம வச்சிருக்க முடியும் பாக்கெட் வீட்டோவை யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? சோ அப்ப இங்க தர முடியாதுன்னு சொல்லி வைத்திருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. வைத்திருக்க முடியும். சோ அப்ப கூற்று 3, 4 அப்படிங்கிறது தவறான ஒன்று. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 3, 4 தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானவை அப்படின்னு கேக்குறாங்க. குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையின் மட்டுமே பண மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது சரியானது. நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பொழுது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் சரியானது. குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன்னும் பொறுப்பாளி அல்ல. இதுவும் சரியானது. இவர் நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டது. இவருடைய பொறுப்புகள் கடமைகள் எல்லாம். ஓகேங்களா? அடுத்தது யூனியன் பிரதேசங்கள் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். யூனியன் பிரதேசங்கள் நிர்வாகத்திற்கு யார் பொறுப்பானவர்னா குடியரசுத் தலைவர் தான். அப்ப இதுவும் சரியானது. அப்ப கூற்று 1, 2, 3 மற்றும் 4 சரியானது அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பின்வரும் ஜனாதிபதிகளை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, KR நாராயணன் அவர்கள் 1997 இருந்து 2002 வரைக்கும் இருந்திருப்பாரு. 2002 இருந்து 2007 வரைக்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்திருப்பாங்க. சங்கர் தயாள் சர்மா அவர்கள் 1992 இருந்து 1997 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் 87 இருந்து 92 வரைக்கும் இருப்பாங்க. அப்ப யார் ஃபர்ஸ்ட்னா வெங்கட்ராமன் அவர்கள். 4 இதுதான் வரணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இவருக்கு அடுத்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர் தயாள் அவர்கள். இவங்களுக்கு அப்புறம் வந்தவர் தான் KR நாராயணன் அவர்கள் 1வதா இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இப்ப 4, 3, 1, 2ங்கிறதா சரியான விடை. ஆப்ஷன் சி. இதுல நீங்க ஒன் மோர் திங் என்ன இம்பார்ட்டன்டா நோட் பண்ணோம் அப்படின்னா, இங்க சைட்ல நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. இது KR நாராயணன் அவர்கள் முதல் தலித் குடியரசு தலைவர். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் இப்படின்னு கேட்கலாம். முதல் தலித் குடியரசு தலைவர் யார் அப்படின்னு. அப்ப இது அடுத்தது அறிவியல் விஞ்ஞானியா இருந்தவர் ஒரு குடியரசுத் தலைவரா மாறினது. முதல்ல எந்த அறிவியல் விஞ்ஞானி குடியரசுத் தலைவரா மாறினாங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அடுத்தது முதல் முதுமையான வயசான குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். அதே மாதிரி இளமையான தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்ல, அவர் தான் முதல் இளமையான குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நான் என்னன்னு மட்டும் சொல்லிட்டேன். அதாவது முதல் இளமையான குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு. அவரோட நேம் என்னங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல. சோ அப்ப நீங்க என்ன அப்படிங்கறத கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், கண்டோன்மெண்ட் வாரியத்தின் தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னா ஜனாதிபதி மற்றும் குடியரசுத் தலைவர். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கண்டோன்மெண்ட் வாரியம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். தமிழ்ல படிச்சவங்களுக்கு இது சடனா பார்த்தோன்னு தெரியாது. மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க பாசிபிள் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவங்க. இந்த கண்டோன்மெண்ட் வாரியம் அப்படின்னா என்னன்னா ராணுவ பாதுகாப்பு, ராணுவ பகுதிகள் இருக்கு பாருங்க. அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடியது அத கையாளக்கூடியவர்கள் தான் இந்த கண்டோன்மெண்ட் வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராணுவ பகுதிகளுக்கு இதுக்கு கீழேதான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அது யாரு அதோட தலைவர் யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா ஜனாதிபதி மற்றும் குடியரசுத் தலைவரால தான் நியமிக்கப்படுறாங்க. அடுத்தது யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ் வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? அதாவது யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் தான் நிர்வகிக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். ஆனா எந்த அமைச்சகத்தின் கீழனா உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இத நிர்வகிப்பாரு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கருதுவோம். தவறான கூற்றை கண்டுபிடிக்க தப்பா இருக்கிறது எதுன்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த கூற்று கொஸ்டின் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இங்க உங்களுக்கு ஆப்ஷன்ல சரி தவறு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஒரு சிலர் இந்த கூற்று சரி, இது சரி, இது சரி, இது தவறு அந்த மாதிரி போயிடுவீங்க. போட்டுட்டு இங்க 2, 3 நீங்க தவறானதுன்னு கேட்டிருக்கும் போது சரியானதை கூட பிக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். ஆமா, ஏன்னா இவர் என்ன பண்ணுவாரு, முதல் கூட்டத்தை இவர் தான் கூட்டுவாரு, உரையாற்றுவாரு. அதே மாதிரி வருஷத்துல 2 இவர் இவரு இது பண்ணுவாருன்னு. அப்ப இவர் பாராளுமன்றத்துடைய ஒரு அங்கம் ஆவார். இது சரியானது. அடுத்தது, அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம், விவாதத்தில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இது தவறானது. ஓகேங்களா?
அடுத்தது பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்களைப் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்களை இயற்ற முடியாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இவரால இயற்ற முடியும். அப்ப இந்த கூற்றும் தவறானது. அடுத்து என்னன்னா, பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவரால் அவசர சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து உங்களுக்கு என்னன்னா, தமிழ் இங்கிலீஷ் வந்து தப்பா இது பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவசர சட்டம் இயற்ற முடியும்னு கொடுத்திருப்பாங்க. த பிரசிடென்ட் கேன் ப்ரொமுல்கேட் ஆர்டினன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்ல கெனாட்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து இங்க இருக்கக்கூடிய தவறு. இதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இயற்ற முடியும். இதுல என்ன அப்படின்னா, அவசர சட்டம் இயற்றத்துக்கு வந்து 2 அவைகளோட ஒப்புதல் வேணும். அந்த ஒப்புதல் இல்ல அப்படின்னா இவரால சட்டம் இயற்ற முடியாதுதான். ஆனா அதுக்காக கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த அவசர சட்டம் கொண்டு வர முடியுமானா கிடையாது. எப்ப வேணாலும் வந்து இவர் வந்து கொண்டு வர முடியும். அவசர சட்டத்த கொண்டு வர முடியும். ஆனா அவையோட ஒப்புதல் இருந்தா தான் அத கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து இங்க மிஸ்டேக் அப்படிங்கிறது தான். இந்த தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் தான். பட் இவங்க கேட்டிருக்க தவறான கூற்று அப்படிங்கும்பொழுது பி அண்ட் சி ஒன்லி ராங். ஓகேங்களா? டி வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் மட்டும்தான் நியமிப்பார். இதுல என்ன அப்படின்னா, இங்க பிரதமருடைய கீழ் உள்ள அமைப்பு, பிரதமரின் கீழ் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இதை தேர்ந்தெடுப்பாங்க. ஆக்சுவலா ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதுல பிரதமர் முக்கியமான ஆள். இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து யார சொல்றாங்களோ அவங்கள யார நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர். அவங்க கேட்டிருக்கிறது யார் நியமிப்பார்னு கேட்டிருக்காங்க. அதனால குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. ஆனா தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா அப்போ வேற. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுல நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கேன். முதல் இளமையான குடியரசுத் தலைவர், அதாவது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இளமையான குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யுவர் டவுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இது நம்மளோட 8th வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப 7 வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம டாபிக் வைஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அண்ட் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல பாலிட்டி பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுலயும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.